நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வருவாங்க, அவங்களுக்கு ஒரு லென்த்தி ஹேர் மாதிரி காமிப்பாங்க. நிறைய இதுல எல்லாம் பார்த்திருக்கோம். ஆக்சுவலா அந்த ஹேரே ஒண்ணும் கிடையாதுங்கிறது நமக்கே தெரியும். ஸோ ஆயில் எல்லாருக்கும் வந்து முடி வளரும் அப்படின்னு அந்த ஆட்ல காமிக்கிறது வந்து உண்மை கிடையாது. முன்னாடி காலத்துல எல்லாம் ஷாம்பு இல்லை, அப்போ வந்து சீக்காய், அரப்பு அந்த மாதிரி தான் போட்டு குளிப்பாங்க. அதுல வந்து நுரெல்லாம் வராது. அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அழுத்தி தேய்க்கும் போது என்ன ஆகுதுன்னா முடியில இருக்கிற எல்லா நேச்சுரல் ஆயில்ஸும் அது ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணிடும். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா முடி வந்து குளிச்சுட்டு வந்தோடனே ரொம்ப ட்ரையா இருக்கும். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்டர்னலா நம்ம வந்து அதுல சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் அதிகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஒரு கண்டிஷனர் மாதிரி அது ஹெல்ப் பண்ணிருக்கு. அட் த சேம் டைம் நம்ம கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம மசாஜ் பண்ணும்போது அது பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ டெய்லி கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே அறியாம நல்லா மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதுவும் ஒரு ரீசன். இந்த மாதிரி ரீசன்ஸ்னால இட் மே promote hair growth to a certain extent. Only coconut oil can promote hair growth. The hair fall